தமிழில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான avee டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய avee ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாட்ஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெம்ப்ளேட் எல்லாமே ஷோ ஆகும். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போர்டில் ஏரோ மார்க் போட்டு லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். தென் அதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் இந்த டெம்ப்ளேட் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலாக தான் வந்து கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா இதில் நிறைய பிஎன்ஜி இமேஜஸும் சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அன்சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே உங்களோட டெம்ப்ளேட் இந்த மாதிரி தான் ப்ளைனாக வந்து ப்ளே ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ளஸ் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஆடியோ ப்ரொவைடர் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் போங்க. தென் கீழே இருக்கக்கூடிய அந்த பிக் இமேஜ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அகைன் உங்களோட இன்டர்னல் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் கேலரியில் எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நானுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு இல்லையா. அடுத்து நான் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோகோ ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அது வந்து கம்போசிஷன் 1க்கு மேலே இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட லோகோ பிஎன்ஜி எந்த இடத்துல எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்களோட கேலரியில் அந்த ஃபோல்டர் போய்ட்டு உங்களோட லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பிளுக்கு நானுமே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் டெலகிராம் லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லோகோ வந்து ரைட் சைட் டாப் கார்னரில் வர்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கம்போசிஷன் 1ல் ஒரு இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜ் தான் அந்த ப்ரோக்கன் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கான இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு டெம்ப்ளேட் ஃபைல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான வேர்டிங்ஸில் வந்து இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் இமேஜ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யுவனிசம் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளேருந்து வர்ற மாதிரி ப்ளே ஆகும். பார்க்க செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், டெம்ப்ளேட் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் ஐக்கான் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பேஜ் போயிடுவீங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து 4:5 ரேஷியோவில் தான் எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து வீடியோ வித் வந்து 1080யும் வீடியோ ஹைட் வந்து 1350 ஆர் 360 வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸ்டார்ட் அட் எந்தட் அப்படின்ற இடத்துல டைமிங் செட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. தென் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நியூவாக ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஏ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சைஸ் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து 100 வந்து செட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஸ்டைல் டெக்ஸ்ட்டாக இருந்தாலுமே சரி, ஃபாண்ட்டாக இருந்தாலுமே சரி, அதை 100 செட் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுத்து இந்த மாதிரி சென்டரை வந்து அலைன் பண்ணிவிடுங்க. தென் எடிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் இதில் என்ன வேர்டு வந்து போட போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து யுவனிசம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அகைன் வந்து ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுத்தோம் அப்படின்னா சென்டராக வந்து அலைன் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடிட் பண்ணக்குள்ளே ரிலேட்டிவ் பொசிஷன் வந்து கொடுத்துக்கோங்க. தென் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் இருக்கும். ஸோ இந்த கலர் க்ரீன் இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு.
தென் டிக் மார்க் கொடுத்துட்டு சைடில் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து 4 இருக்கும் ஸ்ட்ரோக்கோட வித்து அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை வந்து ஒரு 6 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான போல்டான ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிக் ஜான் அப்படின்ற அந்த ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் போல்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் அதையே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சல் லேபில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரை அலைன் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்கக்கூடிய 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி எரேஸ் ஆகிடும். தென் மேலே இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷனை கொடுத்து இந்த இமேஜை உங்களோட கேலரியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேர்டு வேணுமோ அந்த வேர்டை நீங்களே க்ரியேட் பண்ணி avee டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.